சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாரமும் உங்களை இந்த யூடியூப் சேனல் வழியாக சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மை உண்டாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபையினாலே, அவருடைய மிகுந்த உருக்கத்தினாலே, இரக்கத்தினாலே நீங்கள் ஒவ்வொருவரும் குடும்பமாகவும் தனித்தனியாகவும் மிகுந்த நலமுடன் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கடந்த வாரம் நீங்கள் அறிஞ்சபடி நாம் வெளியிட்ட கிருபையா பெருமையா அப்படிங்கிற கர்த்தருடைய செய்தியை ஒரே நாளில் நீங்கள் அநேகர் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் அதற்காக என் தேவனை துதிக்கிறேன். தகுதியில்லாத எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு, கர்த்தருடைய சத்தியத்தை கைக்கொண்டு அதன்படி நடந்து உங்களுக்கு சொல்லுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கிருபையாக தந்ததற்காக இந்த சேனலுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற நம்மை சீர்பொருத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய, திருத்தக்கூடிய, பக்தி விருத்தி அடைய செய்யக்கூடிய சத்தியங்களை நான் தொடர்ந்து வெளியிட எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு எனக்கு அதை அனுக்கிரகம் பண்ணுவார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து பல ஊர்களில் இருந்து நீங்கள் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஏவுகிறபடி நீங்கள் காணிக்க எனக்கு ஜிபேயில் அனுப்புகிறீர்கள். நான் அதற்கும் இந்த நேரத்தில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளை எனக்கல்ல, கர்த்தருக்குத்தான் அனுப்புகிறீர்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்குத்தான் அந்த பணம், நீங்கள் அனுப்புகிற பணம் செலவழிக்கப்படுகிறது. எனவே கர்த்தருக்குரிய பலனை உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக தருவார். இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் அதுக்குரிய பலனை பெறுவீர்கள். இந்த நாளிலும் கூட சுத்த ஆடையா சுத்த இருதயமா அப்படிங்கிற ஒரு தலைப்பில் கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் உலகம் முழுக்கவே எல்லாரும் ஆள் பாதி ஆடை பாதி என்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்ப எல்லோருமே மனசு அழுக்காக இருக்கிறதோ, அசுத்தமாக இருக்கிறதோ, அல்லது அது எப்படி இருக்கிறதோ, அது நம்மை படைத்த ஒவ்வொரு மனிதனையும் படைத்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு தான் தெரியும். ஆனால் அதை மனிதர்கள் பார்க்க போவதில்லை. எனவே இருதயத்தில், மனசில், உள்ளத்தில் சுத்தமாக இருக்கிறத விட வெளியே 4 பேருக்கு முன்னால் நல்ல நீட்டாக சுத்தமான ஒரு உயர்ந்த ஆடைகளை உடுத்தி தங்களை அந்த ஆடை மூலமாக நாங்கள் ரொம்ப நீட்டானவங்க, ரொம்ப சுத்தமானவங்க அப்படின்னு காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள். நம்ம உடம்பை சுத்தமாக வைத்து கொள்ளணும். தினமும் குளித்து 2 வேளை கூட குளிக்கலாம். நல்ல நம்மிடம் இருக்கிறதுல சிறந்த உடை உடுத்தி தான் நம்ம மக்களுக்கு முன்பாக போய் வர வேண்டும். இது வரவேற்கத்தக்க விஷயம். கட்டாயம் நம்ம அப்படி செய்யணும். அதே சமயம் மனிதர்களால் பார்க்க முடியாத நம்முடைய உள்ளம், மனசு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத அடிக்கடி நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே தற்பரிசோதனை செய்ய வேண்டும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சாமுவேல்கிட்ட கடவுள் சொன்னார், கர்த்தரே சொன்னார், படைத்தவரே சொன்னார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் இந்த வசனத்தை அறிஞ்சிருக்கீங்க. அதனால் கர்த்தருடைய வேதாகமம் எதை முக்கியப்படுத்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளால் மட்டுமே பார்க்கக்கூடிய, கடவுளால் மட்டுமே
அறியக்கூடிய உங்களுடைய இருதயத்தை நீங்கள் எப்படி சுத்தமாக வைத்திருக்கிறதிலே அதிக முக்கியத்துவம் செலுத்துகிறீர்கள், அதிக கவனம் செலுத்துகிறீர்கள் என்பதைத்தான் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. அந்தரங்க வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, யாரும் பார்க்க முடியாத வாழ்க்கையில இஷ்டம் போல எல்லா தப்பையும் பண்ணிட்டு வெளிய மக்களுக்கு முன்னால தங்களை நல்லா பக்தி உள்ளவங்களா, நல்லா தங்களை வசனத்தின் மேல தாகம் உள்ளவங்களா, அந்த காலத்துல வாழ்ந்த, இயேசு காலத்துல வாழ்ந்த பரிசேயரை, சதுசேயரை, இன்னும் வேத பாரகர கால பைபிளில் தேறினவங்களை அவர் எப்படி சொன்னார்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ. ஏன்னா நீங்கள் மனுஷர் பார்க்கக்கூடிய இந்த வெளிப்பிரகாரமான வாழ்க்கையில் என்ன செய்றீங்க, உங்களை பக்திமான்களாக காட்டுறீங்க. நீண்ட அங்கி, நல்ல அங்கி போட்டிருக்கீங்க, காப்பு நாடாக்களை நல்லா அகலமாக்கி எல்லா மக்களும் கூடுகிற சந்தை வெளிகளில் நின்று மக்கள் பார்க்கறதுக்காக கையை உயர்த்தி பெரிய ஜெபம் பண்ணி உங்களை எப்படி காமிச்சுக்கிறீங்க, நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களா, சுத்தம் உள்ளவர்களா நீங்கள் உங்களை காட்டிக்கிறீங்க. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் விதவைகளின் வீடுகளை நீங்கள் பட்சிக்கிறீங்க. ஐயோ, கணவர் இல்லாத பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நாசமாக்குறீங்களே, உங்களுக்கு ஐயோ. அப்படி ரொம்ப விசனப்பட்டு அவர் பேசுகிறத நீங்கள் சுவிசேஷ புஸ்தகங்களை வாசிக்கலாம். அதுலேயும் ஒரு நல்ல அருமையான எடுத்துக்காட்டு, இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு உலகத்தில் யாருமே சொல்ல முடியாது. நம்முடைய மனசு சுத்தம் இல்லாமல் வெளியே மட்டும் நம்ம நல்லா சுத்தமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டோம்னா, நம்மளை பார்த்து, என்னையை பார்த்து, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை அப்படின்னு சொல்கிறார். கல்லறை வெளியே நல்லா பளிங்குகள் போட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா கல்லறையும் பளிங்குகள் போட்டிருப்பாங்க, அந்த இறந்தவங்களுடைய படம் போட்டிருப்பாங்க, பிறந்த வருஷம், இறந்த வருஷம் எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கு நல்லா வருஷம் வருஷம் வெள்ளையடிப்பாங்க. ஆனால் உள்ள எப்படி இருக்குன்னா, இறந்தவங்களுடைய அந்த சகல விதமான எலும்புகளினால, அசுத்தங்களினால, நாற்றத்தினால அது நிரம்பி இருக்கும்னு இயேசு சொன்னார். நினைச்சாக நமக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்க பாருங்க. இப்போ நம்ம மனசு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறமாக இருந்துடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பார்க்குற நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாலும், நீங்கள் எந்த சபைக்கு போகிறவர்களாக இருந்தாலும், என்னைய போல் நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக இருந்தாலும், நான் உங்கள்கிட்ட அன்போட தாழ்மையோட கேட்டுக்கொள்வது, உங்கள் மனசில் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பதற்கு, உங்களுடைய மனசில் பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் ஆண்டவருடைய இரண்டாவது வருகையின் காலத்தில் இருக்கிறோம். முதலாவது ரட்சிக்க வந்தவர், அடுத்து அவருடைய சபையை மீட்டுக்கொள்ள வருகிறார். அந்த வருகைக்கு தான் நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுகிறோம், பரிசுத்தவான்களை. அப்புறம் பகிரங்கமாக அவர் ஒளிவு மலையில் வரதை குறித்துலாம் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. அந்த உபதேசத்தை நீங்கள் சபையில் கேட்டுக்கோங்க. அதை உங்களுக்கு மேய்ப்பர்கள் அருமையாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம புத்தி உள்ள கன்னிகையாக எப்பொழுதும் எண்ணெயோடும் தீவட்டியோடும் நம்ம இரவு மகளும் எந்த ஒரு பாவமும் அசுத்தமும் நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனையில் தங்கிவிடாதபடி நம்ம ஜாக்கிரதையாக நம்ம இருதயத்தை தொடர்ந்து பரிசுத்தமாகவே பரிசுத்தாவினர் உதவியோட, வசனத்தின் உதவியோட காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுது, நான் சொல்லலை. எனக்கு அருமையானவர்களே, எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம். இருதயம்தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றை பார்க்கிலும் மகா மோசமானது. மனுஷனுடைய இருதயம் தான் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கு. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க. அவங்க வெளியே தங்களை எப்படி காமிச்சிக்கிடுவாங்கன்னா, நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிடுவாங்க. சமுதாயத்தில், தெருவில், சபையில் கூட. ஆனால் இருதயம் பார்த்தீங்கன்னா சகல அசுத்தத்தினாலும்
நிறைஞ்சிருக்கும். அதை தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இந்த இருதயத்தில் பரிசுத்தம் அப்படிங்கிறதுனா வேதம் முழுக்க அதுக்கு ஏராளமான உபமானங்கள் சத்தியங்கள் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் தான் தியானிக்க இருக்கோம். வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இருதயத்தில் பரிசுத்தம் எதுலெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் தொடர்ந்து தியானிப்போம். இன்னைக்கு கொஞ்ச நேரமாக நான் சொல்ல விரும்புகிறது, மத்தேயுவின் புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் என்னென்ன இருந்து தீட்டுப்படுத்துது அப்படிங்கிறத நீங்கள் படிச்சிருப்பீங்க. நான் ஞாபகப்படுத்தினேன். அதை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்புறம் வருங்காலத்தில் நம்ம தொடர்ந்து தியானிப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், மத்தேயுவின் புஸ்தகம் முதல்ல 5ஆம் அதிகாரத்தில் நான் இதுக்கு நம்ம அந்த பிரசங்கத்துக்கு ஆதாரமான வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லிட்டு நான் கண்டிஷனை நிபந்தனையை சொல்ல விரும்புகிறேன். யார் பாக்கியவான்கள் அப்படின்னு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏராளமான பாக்கியவான்களை குறித்து சொல்லியிருக்காரு. அதில் 8ஆம் வசனம் உங்களுக்கு தெரிந்த வசனம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் தான் என்ன செய்வாங்க? காண முடியாத தேவனை ஒரு நாள் போய் பரலோகத்தில் தரிசிப்பார்கள். இந்த உலகத்தில் இந்த உடம்புல வாழும்போது பரிசுத்தாவின துணையோட வசனத்தின் உதவியோட வாரம் ஒழுங்கா சபைக்கு போய் தினமும் வேதம் வாசித்து ஜெபம் பண்ணி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்கிறவர்கள் தான் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு உடம்பை விட்டு உயிர் பிரியும் போது, ஆவி பிரியும் போது அவங்க போய் தேவனை தரிசிக்க முடியும். எல்லாரும் போய் தேவனை தரிசித்து விட முடியாது. வசனத்தை படிக்கும்போதெல்லாம் நான் பயப்படுகிறேன். அந்த ஒரே இதயத்தில் நான் வந்து சுத்தமாக வாழலைன்னா நான் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அந்த வாழ்க்கை வீண். நான் உம்முடைய ஆவியானவரின் துணையோட வசனத்தின் உதவியோட என்னைய வந்து பரிசுத்தமாக காத்துக்கொள்ளலைன்னா நான் ஒரு நாளும் பரலோகம் வர முடியாது. நான் நரகத்துக்கு தான் போகணும், பாதாளத்தில் தான் போய் வேதனைப்படணும். அதனால் எனக்கு ஒவ்வொரு நாளும் என் இருதயத்தில் சிந்தனையில் நீ விரும்புகிற பரிசுத்தத்தில் நான் உறுதியாக இருக்கணும், வளரணும். என் இருதயத்தில் எந்த பாவமும் அக்கிரம சிந்த கூட வந்து குடியேறாதபடி வந்து என்னை ஆட்கொள்ளாதபடி காத்துக்கொள்ளும் சொல்லி நான் அடிக்கடி ஆண்டவரை நோக்கி கெஞ்சுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாடல், எம்எல் ஜெபசிங்கனை பாட்டு, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு சரணம் நான் அடிக்கடி பாடிக்கிட்டே இருப்பேன். பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை, மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், மனம் நொந்து மருளுகிறேன், பரிசுத்தம் கெஞ்சுகிறேன், பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜோலி தீடும் சுத்த ஜோதியே ஆரூபியே இவ்வேளையில் அடியார் நெஞ்சம் வாரீரோ. இதை பெரும்பாலும் நான் தினமும் பாடுவேன். ஏனென்றால் எனக்கு இந்த உடம்பு கொடுத்தது ஏசப்பா, எனக்குள்ள இருக்க இந்த உயிரை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனக்குள்ள ஒரு நம்ம சொல்கிறோமே 3 ஆவி ஆத்துமா சரீரம், 3 கொடுத்தது அவர் தான். அவருக்கு பிரியமாக வாழாமல் அவர் விரும்புகிறபடி அவருடைய கற்பனையின்படி நடக்காமல் நான் ஏன் இஷ்டப்படி வாழ்ந்தேன்னா, நான் ஊழியம் செஞ்சாலும் இன்னும் என்னென்னமோ செஞ்சாலும், உபவாசம் இருந்தாலும், காணிக்கை கொடுத்தாலும், ஆராதித்தாலும், என்ன செஞ்சாலும் நான் எங்கே போவேன்னா
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் மனம் திரும்பாமல், அதே சமயம் அவருக்காக ஊழியம் செஞ்சு இயேசு நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லி, இயேசு நாமத்தில் நோயாளிகளை சுகமாக்கி, இயேசு நாமத்தில் இன்னும் எத்தனையோ அற்புத அடையாளங்கள் செஞ்சாங்க பாருங்க. அவங்கள ஒரே வார்த்தையில் என்ன சொல்றாரு பாருங்க, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு, நரகத்துக்கு போக மாட்டார். அப்பா நினைச்சாலே பாருங்க நமக்கு நடுங்குது. இப்போ இந்த உலகத்தில் யார் உங்களை நல்லா பழனவங்க, உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களை எனக்கு தெரியாது, உங்களை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம தாங்கிக்கலாம். நம்மளை நல்லா தெரிஞ்சவங்க பேதர் இயேசு மறுதளிச்ச மாதிரி மறுதளிச்சா கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனால் நம்ம யாரை நம்பி வாழ்கிறோம், யாருக்காக வாழ்ந்தோமோ, உயிராக இயேசுவை நினச்சி வாழ்ந்த நம்மளை ஆண்டவர் இயேசு ஒரு நாள் உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா பாருங்க, நினச்சி பார்க்கவே நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியல. நான் அதுக்கு ரொம்ப பயப்படுவேன். ஆண்டவரே நீங்கள் என்னை தெரியாதுன்னு சொல்லிடக்கூடாது. அஞ்சபராஜ் அண்ணன் பாண்ட மாதிரி, உத்தம ஊழியன் என்று நீ சொல்லணும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீ சொல்லிடும், ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தின் ஆதாரமே. அப்படி அவர் என்னை சொல்லணும். உங்களை அவர் வாங்க உண்மையான விசுவாசியே, உண்மையான என் மகளே, உத்தமனே, உத்தமியே, நீ பூமியில் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தப்ப எனக்கு பயந்து வாழ்ந்த, என் வசனத்தின்படி நடந்த உன் இருதயம் சரியாக இருந்தால் அதை தப்பு படிக்கப்போம். உங்கள் உடம்பும் சரியாக இருக்கும், இருதயத்தில் ஆவியானவரும் வசனமும் இருக்கும் பொழுது நம்ம தவறு செய்ய வாய்ப்பு கிடையாது. நீங்கள் ஆவியானவருக்கும் வசனத்துக்கும் உங்கள் மனசை கடினமாக்குனீங்க அப்படின்னா தான் பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதுதான் நம்மளை நரகத்துக்கார எழுத்துட்டு போயிடும். நீங்கள் 143 ஆசைங்கிற 10 வசனத்தில் தாவீது ஜெபம் பண்ண மாதிரி உமக்கு பிரியமானதை செய்ய டெய்லி எனக்கு போதித்தரலும் கற்றுத்தாரும் உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவராகன்னு அதிகாலையிலே சொல்லிட்டோம்னா அந்த நாள் முழுக்க நம்ம ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம எந்த தவறும் செய்ய மாட்டோம். ஆண்டவர் காலையில் வந்தாலும், மதியம் வந்தாலும், நைட்டு வந்தாலும், வா என் உத்தமியே உத்தமனே நம்மளை என்ன செய்வார், அவரோட சேர்த்துக்கொள்வார். அதனால தான் தந்தை படித்தார் பாருங்க, கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். எனக்கு அருமையானவர்களே, இவ்வளோ ஒரு பாக்கியம். 70 வருஷம் 80 வருஷம் தான் இந்த உடம்புல நம்ம வாழப்போம். அப்புறம் இயேசு பிதாவின் கைகளில் தன்னுடைய ஆவியை ஒப்புவித்த மாதிரி நம்மளும் அவர்கிட்ட ஒப்புவிச்சுட்டு நம்மளுடைய சொந்த வீட்டுக்கு போயிடுவோம், பரலோகத்துக்கு. இந்த உலக வாழ்க்கை, இந்த உடம்புல வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாடகை வாழ்க்கை தான். வாடகை வீடு தான் இந்த உடம்பேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். வாழ போகிற காலம் எவ்வளவுங்கிறதும் கர்த்தருக்கு தான் வெளிச்சம். அதனால தான் நீ தினமும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருன்னு சாலமோனே சொன்னார். நீ நாள்தோறும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இரு. துன்மார்க்கர் மேலே, இஷ்டம் போல வாழ்கிறவங்க மேலே, இயேசுவை விசுவாசிக்காதவங்க மேலே, அவிசுவாசிகள் மேலே, ரட்சிக்கப்படாதவங்க மேலே, நம்ம சொல்கிறோமே புறஜாதிகள் மேலே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தங்கள் இஷ்டப்படி வாழ்கிறவங்கள அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க வேண்டியதே கிடையாது.
அவங்களோட ரட்சிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணணுமே ஒழிய நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வேதம் என்ன சொல்லுகிறது அதை தான் பார்க்கணும். அதனால தான் கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு எல்லாரையும் ஒரு நாள் எப்படி நியாயந்திருக்க போகிறாரு? எதை வச்சு? இந்த வார்த்தையை வச்சு தான். ஆமாம், அவர் கண் கண்டபடி தீர்ப்பு செய்யாமல், காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமல் எதை வச்சு தீர்ப்பு செய்ய போகிறாரு? ஒவ்வொரு மனுஷனுடைய கிரியைகளை வச்சு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை வச்சு தான் ஒரு நாள் பலன் கொடுக்க போகிறார். அன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்துருந்தோம்னா என்ன செய்வோம்? நித்திய ஜீவனை அறுப்போம். ஆவியினாலே சத்தியத்தை அன்புடன் கை கொண்டு நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக அந்த உலகத்தில் வாழ்ந்தோம்னா நமக்கு ஒரு நாள் சம்பளம் தருவார். என்ன சம்பளம்? நித்திய ஜீவன். வா என் மகனே மகளேன்னு அவர் இருக்கிற அந்த ஒளிமயமான தேசத்தில், ராக்காலம் இல்லாத தேசத்தில், சாம்ஜோத்திரனே சொன்ன மாதிரி பகலில் வாசல்கள் அடைக்கப்படாத தேசத்தில், நித்திய மகிழ்ச்சியான தேசத்தில் நம்மளை சேர்த்துக்கொள்வார். நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்துட்டோம்னா, நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டோம்னா, ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் ஒரு பணக்காரன் நரகத்தில் போய் அக்னியில், தீயில், புழு இருக்கிற இடங்களில் நரகத்தில் அவன் வேதனைப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கூப்பிட்றான் பாருங்க, அபிரகாமே என் தகப்பனே ஒரு சொட்டு தண்ணி எனக்கு தாங்கன்னு. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துறதுக்கு தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். உங்களை பரிசுத்தத்திலையும் பக்தி வைராக்கியத்திலையும் உங்களை வளர்க்குறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பூமியில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு? நல்ல ஒரு சபை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் வார வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சபைக்கு போங்க. அங்கே போய் உங்கள் மேய்ப்பர் மூலம், பாஸ்டர் மூலம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற சத்தியத்தை கவனிங்க. பாஸ்டர்கிட்ட குறை கண்டுபிடிக்காதீங்க. பாஸ்டருடைய குடும்பத்தில் இருக்க குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு நீங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. உங்கள் பாஸ்டர் மூலம் சொல்லப்படுகிற வார்த்தையை மட்டும் கேளுங்க, அதுக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் சபையில் மற்ற விசுவாசிகளுக்கு அவங்களும் பரிசுத்தத்தில் இவங்கள மாதிரி நம்மளும் பரிசுத்தத்தில் வளரணும்னு சொல்லி உங்களை முன்மாதிரியாக எடுக்கிற அளவுக்கு தயவு செஞ்சு முன்மாதிரியாக இருங்க. தேவையில்லாமல் நீங்கள் சபையில் மற்ற காரியங்களில், கமிட்டியில் கூட சேர்த்து சொல்கிறேன் நான், கமிட்டியில் நிர்வாக காரியங்களில் இன்னும் பல விஷயங்களை உங்கள் மூக்கை நுழைச்சிக்கிட்டு உங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மற்றவங்களுக்கு இடரலாக மாற்றாதீங்க. சர்ச்சுக்கு போனோமா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோமா, நல்லா மனசார நல்லா வாயை திறந்து கைதட்டி பாட்டு பாடி ஆராதிச்சோமா, நல்லா ஒப்பு கொடுத்தோமா, நல்லா ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி நல்லா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோமா, மனப்பூர்வமாக உங்களால் முடிஞ்ச காணிக்கை படைச்சோமா கர்த்தருக்கு, வந்துக்கிட்டே இருங்க. தேவையில்லாத சபையின் காரியங்களில், நிர்வாகங்களில், மற்ற விஷயங்களில் தலையிட்டு நீங்களும் இடறி சமாதானம் இழந்து சபைக்கும் தயவு செஞ்சு இடரெல்லாம் மாறாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு சபை நிர்வாக காரியங்கள் அக்கறை இருந்தால் அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் சபையின் மேலே ஆண்டவருக்குள்ள அக்கறை உங்களுக்கு எனக்கும் அவசியமானு வச்சுக்கோங்க. அவர் சபையை அவர் பார்ப்பார். சபைக்கு ஓனர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் ஒவ்வொரு சபையையும் எப்படி காப்பாற்றணும், எப்படி நடத்தணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அவர் கடவுள், தெய்வம். அவர் சரியாக அவர் சபையை நடத்துவார். அதனால் நம்ம மனுஷன், நம்ம குருவி மூலம் கூட கிடையாது. நம்ம தேவையில்லாமல் நிர்வாகங்கிற பேரில் இப்போ எல்லா புதிய தலைமுறை டிவி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லா சபைகள்லேயும், அதாவது இந்த நிர்வாகம் கமிட்டிங்கிற பேரில் அந்த சபைகளை சொல்கிறேன், நல்லா பிரியமான சபைகள் ரொம்ப இருக்குது. நான் கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறேன் அந்த சபைகளுக்காக. சில சபைகள் இந்த கமிட்டின்னு சண்டையை போட்டு கோர்ட்டுக்கு போய் இதில் என்ன கர்த்தர் மகிமைப்படுதுன்னு தயவுசெய்து சிந்திங்க. நீங்கள் சபைக்கு நல்லது செய்ய நினச்சிங்கன்னா நீங்கள் சாட்சியாக வாழ்ந்து காமிச்சா போதும். அதுதான் நீங்கள் அருமையான என்னுடைய சகோதர சகோதரிகளே, இதை நான் உங்களை அன்பாக கேட்குறேன்.
நீங்கள் போகிற சபை எந்த சபையாக இருந்தாலும் அங்கே நீங்கள் முதல்ல சாட்சியாக பரிசுத்தமாக வாழ்ந்து காட்டுங்க. உங்கள் சபையில் பல விஷயம் சரியில்லாமல் இருக்கா, அதை கர்த்தர்கிட்ட நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க. அவர் மாற்றுவார். சபைக்கு தலை இயேசு தான், மறந்துடாதீங்க. சபைக்கு சொந்தம் கொண்டாடுறதுக்கு இயேசு ஒருத்தருக்கு தான் உரிமை இருக்குது. தேவன் இயேசு கிறிஸ்து அவருடைய சுய இரத்தத்தினால சம்பாதித்த சபைன்னு தான் வேதம் சொல்லுது. எந்த ஒரு பாஸ்டரும் அல்லது எந்த ஒரு டினாமினேஷனோ ஆர்கனைசேஷனோ ஏன் சபைன்னு சொல்லி அவங்க சரியாக சத்தியத்தை அறிஞ்சவங்க இருந்தால் அப்படி சொல்ல மாட்டாங்க. இது இயேசு கிறிஸ்து என்னை நம்பி நீ எனக்காக ஒரு கூட்டம் பேரை உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்துப்பான்னு என்னை இந்த சபை ஒழித்துக்கு அழைச்சி என்கிட்ட இந்த சபையை ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து மேய்க்கும்படி பரலோகத்துக்கு சபையாரை ஆயத்தப்படுத்தும்படி பூமியில் சாட்சியாக வாழ வைக்கிறதுக்கு அவங்கள உபதேசிக்கும்படி இந்த சபையை என் கையில் பொறுப்பாக கொடுத்துருக்காரே ஒழிய நான் சபைக்கு ஓனர்னு யாருமே சொல்ல முடியாது, சொல்ல மாட்டாங்க. சரியாக சத்தியம் அறிஞ்சவங்க மந்தைக்கு முன்மாதிரியாக அவங்க வாழ்ந்து ஆடுகளுடைய விசுவாசிகளுடைய நல்லது கெட்டத்தில் அவங்க பங்கெடுத்து மேய்ப்பர் பரலோகத்துக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த வழியில் நடக்கும்போது ஆடுகளும் மேய்ப்பருப்பினாலே என்ன செய்யுது, பரிசுத்தத்தில், ரட்சிப்பில், ஆத்துமாதாயத்தில், ஜெபத்தில், இன்னும் கனிகளில் அது வளருது. நான் திரும்ப சொல்கிறேன், சபைக்கு நீங்கள் போகிறதுனால உங்களால் அந்த சபைக்கு சமாதானம் தான் பெருகணும். உங்களால் சபையில் 4 பேர் பக்தி விருத்தி அடையணும். பரிசுத்தத்தில் இவரை மாதிரி நம்ம தாழ்மையாக இருக்கணும், அந்த அக்கா மாதிரி நம்ம ரொம்ப பொறுமையானவங்களாக இருக்கணும், அன்பானவங்களாக இருக்கணும், கனி கொடுக்கணும்னு நினைக்கணுமே ஒழிய என்னடா வாரம் ஒரே சண்டை, கோர்ட்டு கேஸு, போலீஸு, என்ன சபையால் சொல்ல விரும்பலை நான் தப்பான வார்த்தைகளை எல்லாரும் பார்க்கறதுனால. தயவுசெய்து பரிசுத்தவான்களின் சபை கூடுதல், லேலுயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பரிசுத்தவான்களின் சபை கூடுதல். மனம் திரும்பாமல் இன்னமும் இருதயத்தில் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ முழுமையாக ஒப்பு கொடுக்காம நீங்கள் சினிமா, டிவி, நாடகம், இன்னும் உலகத்தில் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. வாழ்க்கையில் நம்மளை ஆண்டவரை விட்டு தூரமாக கொண்டு போகிற காரியங்கள், கோபம், மூர்க்கம், தூசணம், பொறாமை, சொல்லிகிட்டே போகலாம். எல்லா அசுத்தங்களையும் வச்சுக்கிட்டு சும்மா வாரம் சர்ச்சுக்கு போய் கிளிப்பில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒப்புவிச்ச மாதிரி ஒப்பிச்சுட்டு மனசில் எந்த மாற்றமும் இல்லாமல் நீங்கள் வாரம் சபை கூடி வர்றது உங்களுக்கு எந்த விதத்துலையும் நட்டம்தான், எந்த விதத்துலையும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்கள் சபைக்கு போனால் அங்கே பரிசுத்தமாகணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையிறீங்களா, பக்தி விருத்தி அடையிறீங்களா, உங்களுடைய கெட்ட குணம்லாம் மறைஞ்சி இயேசு கிறிஸ்துவோடைய நல்ல குணம் உங்களுக்குள்ள பெருகுதா, நீங்கள் மாறிக்கிட்டே வர்றீங்களா, அதான் செய்து அதை மட்டும் பாருங்கள். சபையோட குறைகளை சபை நடத்துகிறவங்க பார்த்துக்குறோங்க, அது குறிஞ்சு பொறுப்பாக இருக்கவங்க அதை பார்த்துக்குறோங்க. நீங்கள் அதில் தலையிட்டு உங்கள் பக்தியை இழக்காதீங்க, சமாதானத்தை இழக்காதீங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தினமும் வேதம் வாசித்து அந்த வசனத்துக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துகிற வசனங்களுக்கு ஆவியானவர் உங்களை ஒப்பு கொடுக்க வைப்பார், ஒப்பு கொடுக்க உணர்த்துவார், ஒப்பு கொடுங்க. அதை மட்டும் செய்யுங்க. சபையின் காரியத்தை சபைக்காக ரத்தம் சிந்தின பிரதான மெய்ப்பர் ஒருத்தர் இருக்கார். எல்லா மெய்ப்பர்களுக்கும் அவர் பார்த்துக்கிறார். நம்ம அதை குறித்து கவலைப்பட வேணாம். நம்ம சபைக்கு உதவியாக இருப்போம். சபைக்கு உண்மையாக இருங்க. உங்கள் சபைக்கு நீங்கள் தயவுசெய்து முன்மாதிரியாக இருங்க. அதுதான் நீ பிரச்சனை. நம்ம புதிய தலைமுறை டிவியிலேருந்து எல்லா டிவிலையும் நடக்கிற திருநெல்வேலி சிஎஸ்ஐ நடக்கிற சண்டையிலேருந்து இன்னும் எங்கெங்கே உளுந்தூர்பேட்டையில் ஒரு சபையோட டிஎல்சி சபையோட ட்ரெஸரர் 5 கோடியை களவாடல் பண்ணிட்டாரு, அப்புறம் கோயம்புத்தூரில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் இப்படி நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் அவங்க உங்களுக்கே தெரியும் சேனல் அவங்களுக்கு நியூஸ் யாராக இருந்தாலும் அவங்களுடைய தவறுகளை பாருங்கள் இவங்களாம் இப்படி மோசம் பண்ணிட்டாங்கன்னு போடுறதுக்கு தான் சேனல் இருக்குது. நம்ம அவங்களும் நாங்கள் சொல்லலை. நம்ம சாட்சியாக வாழ்ந்தால் அவங்க எதுக்கு அதை போட போகிறாங்க? இப்போ கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுது.
ரோமருக்கு பவுல் சொன்ன மாதிரி புறஜாதிகளுக்குள்ள உங்களுடைய அக்கிரம கிரியையினால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே. பிரஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரன்னு சொல்லுகிற விஷயத்தில் இந்த செய்தியை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள், நான் உங்கள் சகோதரனாக சொல்கிறேன். நீ யாரும் நீங்கள் கேட்டாலும் நான் அதை பற்றி ஒன்றும் நினைக்கல. நான் ஒரு முழு நேர ஊழியனாக கர்த்தருக்கு பயந்து என் வாழ்க்கையில் நடந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தெருவில் உங்கள் சபையில் உங்களை அவங்க அக்கிரமக்காரர்னு சொல்கிறாங்களா? அப்படி ஏதாவது நீங்கள் துணிகரமாக ஆண்டவர் பிடிக்காத அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு சாட்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்போ இந்த செய்தி முடிகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, ஆண்டவரை இந்த அக்கிரமத்தெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க, என்னைய தெருவிலையும் வீட்லையும் சபையிலையும் ஒரு பரிசுத்தமான ஒரு உத்தம சாட்சியாக உத்தமியாக நீ நிறுத்துங்க அப்படின்னு மட்டும் கேளுங்க. சபையின் காரியங்களை உங்களை பெரிய ஆளாக காமிச்சிக்கிட்டு பரிசேரு சதுசேரு வேதப்பாரவர் மாதிரி ஆயிடாதீங்க. 4 பேர் உங்களை வந்தனம் பண்ணணும், உங்களை கும்பிடு போடணும், நீங்கள் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும். இதெல்லாம் இன்னைக்கு ஆட்டி படைக்குது. யாரை? பரிசுத்தத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அநேகரையே என்ன ஆட்டி படைக்குதுன்னா, திடீர்னு சபையில் ஏதாவது நமக்கு ஒரு பொறுப்பு அதனால் சபையாருக்கு நம்ம விளம்பரமாகி அதனால் நமக்கு ஒரு புகழ் கிடச்சிடாதா? எதுக்கு புகழ் நமக்கு? அப்படி நீங்கள் சபைக்கு எதுவும் செய்யணும்னா பொறுப்பில் எல்லாமே செய்யலாம். ஒருவேளை ஆண்டவர் உங்களை, அதையும் நான் சொல்கிறேன், ஆண்டவர் தான் அவங்கள பொறுப்பில் எடுத்திருக்காரு. உங்களை எதிர்த்து செயல்படுறவங்க உண்மை இல்லாமல் இருக்காங்களா? அதையும் நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவாக இருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களை எதிர்த்து போராடுறவங்க, அவங்க மேலே தூசிக்கிறவங்க, பொய் சொல்கிறவங்கள, அவங்கள குறித்து நீங்கள் ரொம்ப மனம் இடர் அடையாமல் அவங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் கர்த்தருக்கா செய்கிற கிரியை செய்யுங்க. நான் அன்பாக கேட்டுக்கிறது, தேவபக்தியாக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆத்துமாதாயம் பண்ணி நீங்கள் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி, இப்படி இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிட்டால் நல்லது. நிர்வாகம்னு போனீங்கன்னா அதில் நீங்கள் எவ்வளவு பிரச்சனை இடர்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழந்து ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படுறதுக்கு காரணம் ஏறாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக பரிசுத்தமாக வாழ. இப்போ நான் முடிவு பகுதிக்கு வர்றேன். முதல்ல மத்தேயு 5:8 நான் சொல்லிட்டேன். தேவனை தரிசிக்கிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஊழியம் செஞ்சதுனாலேயோ, 40 நாள் உபவாசம் இருந்ததுனாலேயோ, காணிக்கை கொடுத்ததுனாலேயோ, சபைக்கு இந்த சிலர் பாராட்டுறாங்க பாருங்கள், சபைக்கு நான் 50,000க்கு செஞ்சேன், 5 லட்சத்துக்கு செஞ்சேன். நீங்கள் எத்தனை கோடி கூட செய்யுங்க சபைக்கோ அல்லது மற்ற ஊழியங்களுக்கு, இதனாலலாம் நீங்கள் பரலோகம் பெற முடியாது. 100க்கு 100 இருதயத்தில் நீங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான், கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் மட்டும்தான் என்ட்ரி ஆவீங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ளே. மறந்துடாதீங்க. பூமியில் இந்த அடையாளங்களா நம்மளை பக்தி உள்ளவங்களான்னு காட்டுறதுக்கு பல காரியங்கள் செய்கிறாங்க பாருங்கள். அதை நீங்கள் பரிசுத்தம் இல்லாமலே செய்ய முடியும். அதையும் நான் சொல்லிடுறேன். இருதயத்தில் பரிசுத்தம் இல்லாமல், தனிப்பட்ட வாழ்க்கையில் மனம் திரும்பாமல், ஆண்டர் பிரியமாக வாழாமல், வெளியரங்கமான வாழ்க்கையில் எல்லா ஒளியும் செய்யலாம். வட இந்தியாவில் ஒரு மிஷினரி ஒரு சாட்சி சொன்னாப்புல, அவர் கர்த்தர் அழைச்சாருன்னு அந்த தம்பி இந்த பூமியில் நல்ல ஒரு வேலை, தமிழ்நாட்டில் அந்த வேலையை விட்டுட்டு வட இந்தியாவில் கடினமான ஒரு பகுதியில் போய் மிஷினரியாக போயிட்டார். ஆனால் தினமும் காலையிலே கிளம்பி போய் பல கிராமங்களை சந்தித்து சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவர் அவர் அர்ப்பணிப்பை பார்த்து என்ன செஞ்சாருன்னா நல்லா பயன்படுத்தினார். சில 100 ஆத்துமாக்கள் அவர் கிடைச்சது. சபையை உருவாக்குனார். அந்த தம்பி சொன்னது தான் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேயை துரத்துறது, நோயை சோமாக்குறது, எவ்வளவு எதிர்ப்புள்ள ஊர்லேயும் போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறது. ஆனால் அந்த தம்பி சொல்கிறாரு, இப்படி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா கவனிங்க, வட இந்தியாவுக்கு போய் தமிழ்நாட்டில் நல்ல வேலையை விட்டுட்டு மிஷினரியாக போய் அங்கே ஊழியத்தில் வெற்றி பெற்றுட்டு நல்ல காலையிலேருந்து சாயங்காலம் ஊழியம் பார்த்துட்டு நைட்டு செல்ஃபோனில் ஆபாச படம் பார்த்தா தான்
அவருக்கு தூக்கம் வரும். அதுலேருந்து என்னால் விடுதலை அடைய முடியல, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு ஒரு மூத்த ஊழியர்கிட்ட அவர் ஆலோசனை கேட்குறாரு. அப்போ என்ன சொல்ல வரேன், இதயத்தில் பரிசுத்தம் இல்லாமலே என்ன செஞ்சிடலாம், நீங்கள் வட இந்தியாவுக்கு மிஷினரியாகவும் போயிடலாம், இங்கேயும் ஊழியம் செய்யலாம், எல்லா ஊழியத்திலும் நீங்கள் ஈடுபடலாம், சபையின் காரியத்தில் அல்லது மற்ற ஊழியங்களோட சேர்ந்து நீங்கள் உங்கள் தாளந்தை பயன்படுத்தலாம். நான் அன்பாக கேட்குறேன், ஊழியத்துக்கு ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணலாம், நல்லா 40 உபவாசம் இருக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், என்னெல்லாம் செய்யலாம். நீங்கள் செத்தவங்களை கூட எழுப்பலாம் ஆவியானவர் வல்லமையினால், ஆண்டவர் வல்லமையினால் எந்த நோயும் சுகமாக்கலாம். இதெல்லாம் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் எங்கே போக முடியாது, வரலவும் போக முடியாது. அது நமக்கு எவ்வளோ பெரிய நட்டம். அதான் அவங்க கேட்குறாங்க, எங்களை என்ன தெரியாதுன்னு சொல்கிறீங்க, நாங்கள் உம்முடைய நாமத்தினால என்ன செஞ்சோம், தீர்க்கதரிசனம் சொன்னோம், பிசாசை துரத்தணும், அற்புத அடையாளம் செஞ்சோம், ஊர் உலகத்துக்கே தெரியும் எங்களை, நாங்கள் எவ்வளவு பாப்புலராக ஊழியம் பார்த்தோம், நீங்கள் எங்களை தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆமாப்பா, அவனே தெரியாது, ஏன்னா நீ என் பிதாவின் சித்தம் செய்யலை, அக்கிரம செய்யக்காரன், என்னை விட்டு அகன்று போ, புறம்பான இருளுக்கு போ, அழுகையும் பற்கடிப்பும் இடத்துக்கு போன்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால் தாங்க முடியுமா? நீங்கள் ஊழியராக இருந்தாலும் விசுவாசியாக இருந்தாலும் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் போக்குமே, மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்தம் கெஞ்சுகிறேன். கெஞ்சினாதான் 5 வகை ஊழியத்தில் நீங்கள் எந்த ஊழியம் பார்த்தாலும் சரி, போஸ்தலர், மேய்ப்பர், சுவிசேஷகர், தீர்க்கதரிசி, இப்படி நீங்கள் என்ன சுவிசேஷம் எந்த ஊழியம் பார்த்தாலும் சரி, 5 வகை ஊழியத்தில் பவுலியை பேசியிருக்கு சொன்ன மாதிரி, அல்லது நீங்கள் எந்த சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, 2 விதம் தானே நம்ம உலகத்திலே, ஒன்று முன்னேற ஊழியர்கள் அல்லது ஏதோ ஒரு சபையில் விசுவாசியாக இருக்கும். இந்த 2 விதத்தில் இருந்தாலுமே போஸ்தலர், போதகர், சுவிசேஷகர், மேய்ப்பர், தீர்க்கதரிசியாக இருந்தாலும் பரிசுத்தமாக இல்லாமல் அந்தரங்க வாழ்க்கையில் மனம் திரும்பாமலே அல்லது அந்தரங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிச்ச உண்மையான ஒரு வாழ்க்கை இல்லாமலே எல்லாம் செய்யலாம், மேடையில் பேசலாம், தீர்க்கதரிசனம் சொல்லலாம், நோயை சுகமாகலாம். ஆனால் பெரிய ஆபத்து நமக்கு நம்ம ஓட்டத்தை முடிக்கிறப்ப வந்துடும். அது நம்மளை வஞ்சித்து விடக்கூடாதுன்னு நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் அன்பாக உணர்த்துக்கிறேன். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழிய அளவில் இருந்தாலும் சரி, சின்ன அளவில் இருந்தாலும் சரி, எந்த விசுவாசியாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு உண்மையை உணர்த்துக்கிற தகுதியில் நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பேத சொன்ன மாதிரி அன்றியும் பட்சபாதமே இல்லாமல் பிசப்பாக இருந்தாலும் சரி, ரெவரண்டாக இருந்தாலும் சரி, பாஸ்டாக இருந்தாலும் சரி, சுவிசேஷராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் நான் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால இங்கே பூமியில் பரதேசிகளாய் வாழும் அளவும் இந்த உடம்புல இருக்க வரைக்கும் எப்படி வாழணும், பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கோம், அது மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும். கர்த்தருக்குள்ள உங்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுது. எஸ்ஐயா 66:2 சொல்கிறாரு பாருங்க, வானத்தை நான் படைத்தேன், பூமியை நான் தான் படைத்தேன், நீ எனக்கு வானத்துக்கு ஒசர அளவுக்கு சர்ச்சு கட்டினாலும் நான் அதில் வாசம் பண்ணுறேன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன், எப்போ சபை கூடுனாலும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா சபை கூடுக நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம், அதை விடவே கூடாது இல்லையா? அதை தேவன் நம்மளை சோதிக்கிறக்காகவே வச்சுருக்க. மோசைகிட்ட சொன்ன மாதிரி 6 நாள் வேலை செய்கிற ஒரு நாளாச்சும் நீ என் சமூகத்தில் என்னை நேசிக்கிறியா, என்னை கனம் பண்ணுறியா, நான் செஞ்ச நன்மைக்கு நன்றி சொல்கிறியா, நான் உனக்கு கொடுத்த எத்தனையோ ஆசீர்வாதத்தில் நீ மனப்பூர்வமாக எனக்கு காணிக்க கொடுக்குறியான்னு உங்களை சோதிக்கிறதுக்கு தான் ஆராதனை வச்சுருக்காரு. அது எந்த சபை ஆராதனையாக இருந்தாலும் நீங்கள் அன்னைக்கும் 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா லாபத்தை பார்க்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா கஷ்டம். அது வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த கஷ்டங்களை, அந்த சாபங்களை. ஆலய ஆராதனையை விட்டுட்டிங்கன்னா அதோட அந்த ஆசீர்வாத குறைச்சல் மிகுந்த கொடுமையாக இருக்கும்.
அதை குறித்து நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் எந்த சபையில் உறுப்பினர் இருக்கீங்களோ அந்த சபைக்கு ஆளாக போங்க. நேரத்துக்கு ஆரம்பிச்சதுலேயே போங்க. தயவுசெய்து லேட்டாக போகாதீங்க. அது முன்மாதிரி கிடையாது. போய் நான் மறுபடியும் சொல்கிறேன், போய் உங்கள் சபை மேய்ப்பர்கிட்ட குறை கண்டுபிடிக்காதீங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட அங்கே இருக்க கமிட்டியில் என்ன குறை இருக்குன்னு பார்க்காதீங்க. நீங்கள் எந்த 2 டினாமினேஷனையும் நான் சொல்கிறேன். போய் மனப்பூர்வமாக பாடுங்க, ஆராதிங்க, அங்கே சொல்கிற வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு ஆணையை படிச்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. அவங்கவுங்க கிரியைக்கு அவங்கவுங்க கணக்கு கொடுக்கட்டும். நீங்கள் கர்த்தருக்குள்ள உங்கள் இருதயத்தில் பரிசுத்தத்தை காத்துக்கோங்க. தேவன் நம்மை கலகத்துக்கு அழைக்கலை, வாரம் சண்டை போடுறதுக்கு அழைக்கலை. தேவன் நம்ம எதுக்கு அழைச்சாராம்? சமாதானத்துக்கு தான் அழைச்சிருக்காரு. அதனால் எனக்கு அருமையானவர்களே, பயப்படுவோம், பாடுங்க. பரிசுத்தத்தை குறித்த பாடல்களை, அர்ப்பணிப்பின் பாடல்களை, அவங்கள சுத்தமாக்குற பாடல்களை தினமும் பாடி அவியானாட்ட கெஞ்சணும். சும்மா வந்துடாது பரிசுத்தம். கத்திரிக்காய் வாங்குற மாதிரி கடையில் போய் நீங்கள் ஜிபேயில் போட்டு 5000 லட்சத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியா பரிசுத்தம்? நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஆத்மாவில் தாகத்தோட என் இதயத்தில் இருக்க எல்லா அசுத்தங்களையும் அகற்றுங்க. எனக்கு சுத்த இதயம் தாங்க, சுத்தமாயிட்டேன், திரும்ப நான் பாவம் செய்ய அப்படியே என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு நீங்கள் தான் தாவித மாதிரி கெஞ்சணும். 19ஆம் சங்கீதத்தில் சொன்னார் பாருங்க, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அப்பொழுது நான் சுத்தமாகி எப்படி இருப்பேன்? உத்தமனாக இருப்பேன். பெரும் பாதகத்துக்கு நான் நீங்களாக இருப்பேன். அதை நம்ம சொல்லணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். இந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறது நல்லதுன்னு நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு தெரிஞ்ச வசனம் தான் 19ஆம் சங்கீதத்தில் அவர் பண்ண ஒரு ஜெபத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதை நான் டெய்லி சொல்லணும்னு விரும்புகிறேன். 19 13ஆம் வசனம், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை பாருங்க. நீங்கள் இந்த தாழ்மையோட சொல்லணும். துணிகரமான பாவம், பச்சாரம், திருட்டு, கொலை, நம்ம சொல்லிட்டே போகலாம். துணிகரமான பாவங்கள், மற்றவங்க பார்க்க முடியாத இருதயத்தில் செய்யக்கூடிய, சிந்தனையில் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது. நான் 2யுமே சொல்கிறேன். வெளிப்படையாக 4 பேர் பார்க்குற மாதிரி செய்கிற பாவத்துக்கு துணிகரமான பாவம். ஊரறிய தப்பான உறவு வச்சுருக்கிறது, புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது, மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, அப்புறம் இப்படி துணிகரமாக கொலை செய்கிறது, கொள்ளையடிக்கிறது, அப்படி துணிகரமாக ஒரு லிஸ்ட் இருக்குது. ஆனால் வெளியே நல்லவங்க மாதிரி காமிச்சிக்கிட்டு மனசில் மட்டும் ஆண்டருக்கு பிடிக்காத பகை, கசப்பு, பொறாமை, இந்த மாதிரி துர்க்குணம் குணத்தில் வந்து பரிசுத்தமடையாமல் ஆனால் வெளியே பக்தியாக இருக்க மாதிரி இருப்பாங்க. அதுவும் பாவம் தான். அதையும் ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார்னா, இப்போ வெளியெல்லாம் நீ நல்லா தான் இருக்க, துணிகரமாக நீ எந்த தப்பும் செய்யலை, ஆனால் உன் மனசு இவ்வளவு மோசமாக இருக்கு, உனக்கு அடுத்தவங்க மேலே அன்பு இல்லை, சக விசுவாசிகள் மேலே, கூட பிறந்தவங்க மேலே, நண்பர்கள் மேலே, பிள்ளைகள் மேலே, குடும்பத்தின் மேலே உனக்கு வந்து சுபாவ அன்பே இல்லையேப்பா, சுயநலமாக வாழ்கிற, உன் கண்ணு மேலே ஒருத்தங்க குறைச்சலோடு இருக்காங்க, கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு நீ மனசார நான் உனக்கு கொடுத்தது எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறிய, இந்த கொடுக்கறதுல ஈகையில் இப்படி ரொம்ப விஷயம் சொல்லிட்டே போகலாம். அதில் நம்ம எப்படி குறைவாக இருக்கணும் உங்களுக்கு உணர்த்தார். நீங்கள் பரிசுத்த குறைச்சல்னா வச்சாரம் மட்டும் நினச்சிடக்கூடாது, வேசித்தனம் பண்ணுறது தான் பரிசுத்த குறைச்சல் நினச்சிடக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்ம செய்யாத எல்லாமே பரிசுத்த குறைச்சல் தான். உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை நீங்கள் செய்யத்தக்க உங்களுக்கு செய்யலைன்னா அது பாவம் தான். சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் உள்ளதுன்னு இல்லைன்னு சொல்லணும், பாவம் தான். இப்படி தொடங்குது பரிசுத்தம். அதனால் துணிகரமான பாவத்துக்கும் அவர் சொல்கிறாரு பாருங்க, துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள என்ன செய்யாதீங்க, விட்டுறாதீங்க, என்னால் முடியல. நீங்கள் கேட்கணும், கெஞ்சணும். சுத்தத்துக்கு ஒரே வழி ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கணும், அவ்வளோதான். அவரால் மட்டும்தான் அவங்களுக்கு உதவி செய்ய முடியும். எங்களை மாதிரி 5 வகை ஊழியர்களாலையும் பரிசுத்தத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கலாமே ஒழிய, நீங்கள் உங்களை மனப்பூர்வமாக ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தணும் கெஞ்சலைன்னா நீங்கள் பரிசுத்தம் ஆகவே முடியாது. ஏன்னா உங்கள் பெருமை
அல்லது உங்களுக்கு மனம் திரும்ப விருப்பம் இல்லாத உங்களுடைய கடினமே என்ன செஞ்சிடும், ஆண்டவர் உங்களுக்கு கிரியை அப்படியே தடுத்துரும். தயவு செஞ்சு அப்படி இருந்துடாதீங்க, பெருமையாக இருந்துடாதீங்க. யார் என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு பவுல் ரோமரில் சொல்லியிருக்காரு, உங்கள் குணப்படாத இதயத்துக்கும் மன கடினத்துக்கும் ஏற்றபடி கடுமையாக நீங்கள் தேவனால் என்ன செய்வீங்க, தண்டிக்கப்படுவீங்க. அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வராதுன்னு நான் நம்புகிறேன். அப்படி இவன் எத்தனை வாய்ப்பு கொடுத்தாலும் இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்த மாட்டான், இவனை ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்துட வேண்டியதான்னு ஆண்டவர் முடிவெடுத்துட்டாருன்னா உங்களை எந்த ஊழியராலையும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. ஜாக்கிரதையாருங்க. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அந்தரங்க வாழ்க்கையில் வெளியரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவருக்கு பிடிக்காத தவறுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தயவுசெய்து உங்கள் நன்மைக்காக தாழ்த்தி இன்னைக்கே ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கெஞ்சிங்க. நான் இப்படிலாம் இருந்திருக்கேன், இந்த தவறெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இந்த அழுக்கெல்லாம் என் மனசில் இருக்குது, இதை செஞ்சு ஆண்டவரே இதை என் மனசை விட்டு எடுத்து போடுங்க, சுத்த இதயத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. நிலைவரமான ஆவிய என்னிலே சிருஷ்டின்னு சொல்லுங்கள். அதுதான் அவருக்கு புரியும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? எத்தனை தடவை உபதேசம் கேட்டாலும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் உங்கள் பிடரிய இருதயத்தை கடினப்படுத்தினீங்கன்னா நீங்கள் விரும்பினாலும் திருந்துறதுக்கு உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடையாதுன்னு அந்த வசனம் சொல்லுது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் எத்தனை முறை வாரம் சர்ச்சில் ஆண்டவர் பேசினாலும் பைபிள் படிக்கும் போதெல்லாம் பேசினாலும் நான் திருந்த மாட்டேன், இப்படி தான் இருப்பேன்னா தன் பிடரியை கடினப்படுத்துகிறவங்களுக்கு திடீர்னு என்ன வந்துடும்னா நாசம் வந்துடும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவனுக்கு என்ன கிடைக்கும்? அவன் சகாயமின்றி சடுதியில் எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம இறந்துருவோம். எதிர்பார்க்காத நேரத்தில் நமக்கு என்ன வந்துடும்? தேவனிடத்திலிருந்து ஏதாவது நடந்துடும். நான் அதை அவங்க அன்பாக எச்சரிக்கிறேன், பயமுறுத்தலை. நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் 100% விரும்புகிறேன். குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. இந்த பாட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்படி ஏராளமான பாட்டு இருக்கு நம்ம மனம் திரும்புகிற குறித்து. ஃபாதர் பாடினார், வேண்டாத, நான் அடிக்கடி பாடுவேன், எனக்கு பிடிச்ச பாடல், பலவீனங்கள் வேண்டாத பாவங்கள் ஆண்டவா முன் வைக்கின்றேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் முகர்ந்து மகிழுமையா. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, ரொம்ப நேரம் உங்களுக்கு இழுத்துடக்கூடாது, வச்சுக்கிறாதீங்க. இன்னும் ஒரு வசனம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து கர்த்தர் சித்தமானால் வாரம் இந்த ஆவிக்குரிய பரிசுத்தத்துக்குரிய பக்தி விருத்திக்குரிய சத்தியங்களை தியானிப்போம். இது தயவுசெய்து இதை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட அன்பாக வேண்டுகிறேன், உங்கள் சபை ஆராதனைக்கு நீங்கள் தயவுசெய்து ஒழுங்காக போங்க. சபை அடிக்கடி மாறாதீங்க. ரொம்ப பேர் இந்த தப்பு பண்ணுறாங்க. உங்களை கஷ்டப்பட்டு உங்களுக்கு ஜீவனை கொடுத்து உங்களை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தின உங்களுடைய மேய்ப்பர்களை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய பாஸ்டருடைய மனசை துக்கப்படுத்திட்டு வேறு சபைக்கு போகாதீங்க. உங்களை ஆண்டவர் எந்த சபையில் முதல்ல வச்சாரோ அந்த சபையிலே இருங்க. இன்னொன்று இதையும் சொல்லிடுறேன், ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால சூழ்நிலையால் போயிட்டீங்களா, இப்போ போய்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த சர்ச்சுக்கே ஒழுங்காக போங்க. இது நான் என்னோட அன்பான வேண்டுகோள். ஒவ்வொரு சபையாக மாறிக்கிட்டு இருக்காதீங்க. இப்போ எங்கே போகிறீங்களோ அந்த சபைக்கு சார வரைக்கும் போங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுங்க. அப்போ தான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. உங்களை வழி நடத்துகிறாங்க பாருங்கள், உத்தரவாதம் பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுடைய சபை மேய்ப்பர்கள். நான் சபையை ரொம்ப மதிக்கிறேன். சபை மேய்ப்பர்களை நான் ரெட்டிப்பான கணத்துக்கு பார்த்துருவாங்க நினைக்கிறேன். என் கூட என் ஊழியத்தில் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நெருக்கமாக இருக்கிற எல்லா மேய்ப்பர்களுக்கும் என்னை பற்றி நல்லா தெரியும். விருதுநகரில், பாண்டியநகரில் இன்னும் என்னை பயன்படுத்துகிற சபை மேய்ப்பர்கள் சில ஊர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்லா தெரியும். சபை தான்
பரலோகத்துக்கு வாசல். நான் சுவிசேஷராக இருந்தாலும் அதை தான் சொல்லணும். நீங்கள் சபை கூடி வரதில் விட்டுறக்கூடாது. மேய்ப்பருக்கு நீங்கள் கட்டாயம் என்ன செய்யுங்க, உண்மையாக இருங்க, அவங்க மனசை புண்படுத்தாதீங்க. அதுவே உங்களை என்ன செய்யும், நித்திய ஜீவ பாதையில் நடத்தும். ஆடுகள் மேய்ப்பன் மூலம் பேசுகிற பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் ஓநாய்கிட்ட இருந்து நீங்கள் தானாகவே என்ன செஞ்சிருவீங்க, தப்பு வைக்கப்பட்டுருவீங்க. அதனால் இதை பார்க்குற நீங்களே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒவ்வொரு சபையாக மாறாதீங்க, ஒவ்வொரு சபையாக போய் குறை கண்டுபிடிக்காதீங்க. எந்த இடத்துல எந்த சபையில் அவங்க வச்சுருக்காரோ அந்த சபையில் உண்மையாக இருங்க. குறை கண்டுபிடிக்கிறவங்க தான் மாறுவாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், சபை மாறுறது பக்குவமில் அவங்க செய்கிற செயல். கர்த்தர் எனக்கு கொடுத்தா சபை, நான் ஆண்டவர்கிட்ட போகிற வரைக்கும் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற தீர்மானத்தோடு தயவு செஞ்சிருங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். இதை குறித்தும் இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இதில் நம்ம டிவியில் பண்ணிக்கணும், யூடியூப் சேனலில் பேச முடியாது. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அந்த குழப்பங்கள் இருந்தால், நீங்கள் வேறு சிந்தையாக இருந்தால் வெளிப்படுத்துகிறா. நான் என் மூலம் தகுதியில்லாத என் மூலம் உங்களுக்கு பதில் சொல்கிறாருன்னு நம்புகிறேன். எந்த காரணத்தை கொண்டும் எந்த ஒரு குறையை கொண்டும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, சபை மாறாதிருங்கள், ஒவ்வொரு சபையாக போகாதிருங்கள். எங்களுக்கு எப்படி ஊழியர்களுக்கு ஆண்டவர் விடு விடா போகாதீங்கன்னாரோ அது மாதிரி உங்களுக்கு சொல்றாரு, நீங்கள் சபையாக மாறாதீங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போ போகிற சபைக்கு சார் வரைக்கும் போங்க, ஆண்டவர் வர்ற வரைக்கும் போங்க. அதுதான் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். கடைசியாக மத்தேயுவின் புஸ்தகத்தில் இருதயத்தில் என்னென்ன அசுத்தம் இருக்குன்னு ஒரே ஒரு வசனம் தான், அதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பொறுத்து கொள்ளுங்கள். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் அடுத்து அதை நீங்கள் படிச்சுக்கோங்க, நான் இதில் வாசிக்க விரும்பலை. 18ஆம் வசனத்தில் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் வாயிலிருந்து வர்றது இருதயத்திலிருந்து என்ன செய்யும், புறப்பட்டு வரும். அதுதான் மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஏன், வாய்க்கு உள்ளே போகிறது நம்ம சாப்பிட்றோம் பாருங்க, அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. எந்த நாட்டு மொழி பாஷையில் என்ன சாப்பாடாக இருந்தாலும் அது என்ன செய்யாது, உங்களை தீட்டுப்படுத்த. ஏன்னா அது வாய்க்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே போய் நம்ம காலையில் பாத்ரூம் போகிறப்ப அது என்ன செஞ்சிருது, போஜன கழிவு அகற்றுகிற ஆசன வழியாக வெளியேறிடுது. அது முந்தின வசனத்தான் சொல்லியிருக்காரு, நீங்கள் படிச்சுக்கோங்க. வாய்க்குள்ளே போகிறது தீட்டுப்படுத்தாது. ஆனால் இருதயத்தின் நிறைவுனால பேசுகிறோம் பாருங்க, அந்த இருதயத்தில் இருக்க அசுத்தம் தான் நம்மளை தீட்டுப்படுத்துது, தேவனை விட்டு நம்மளை பிரிக்குது. அதை மட்டும் வாசிக்கிறேன். இருதயத்தில் என்னென்ன இருக்குன்னு இயேசு சொல்கிறாரு, நீங்கள் எண்ணிக்கிட்டே வாங்க. 19ஆம் வசனத்தில் மத்தேயு 15:19 எப்படி எனில் இருதயத்தில் இருந்து கொள்ளாத சிந்தனைகளும், பார்த்தீங்களா, கொள்ளாத சிந்தனை உங்கள் இதயத்தில் இருக்கா. அடுத்து கொலை பாதகங்களும், துணிகரமான கொலை பாதகங்களும். அடுத்து விபச்சாரம், இன்னைக்கு தண்ணி மாதிரி பெரிய சிந்தையில் செயல்லையே வந்துடுது. ஏராளமான வருத்தத்தோடு சொல்லுகிறேன், ஏராளமான மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், சத்தியத்தை சொல்கிறதுனால சொல்கிறேன், சொல்ல வேண்டியிருக்கிறார், ஊழியர்கள், விசுவாசிகள் இந்த விபச்சார ரசித்தன பாவத்தில் தனிப்பட்ட விதத்தில் சிக்கியிருக்காங்க. அவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட தங்களை தாழ்த்தி கெஞ்சி அழுது, நான் இழந்த பரிசுத்தத்தை எனக்கு தாரும், இந்த தவறான உறவை என்னை விட்டு அகற்றும் சொல்லி அழலை, கெஞ்சலை, கதறலைன்னா ஐயோ தான், தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரம்தான். தயவுசெய்து நீங்கள் உங்கள் இதயத்தில் செயலில் விபச்சார வேசித்தனம் இருக்கான்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து களவுகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா பொய் சாட்சிகளும், அடுத்து பார்த்தீங்கன்னா தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இந்த விஷயம் மட்டும் இருக்கான்னு நீங்கள் டெய்லி செக் பண்ணுங்கள். கொள்ளாத சிந்தனை, கொலை பாதகம், விபச்சார வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம், 7 காரியம். இதை நம்ம கத்தரிசித்தோம்னா இன்னும் வருங்காலங்களில் நம்ம இருதயத்தை எந்தெந்த விதத்துலலாம் இந்த உலகம் கரைப்படுத்துது, சாத்தான் எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம இதயத்தை கரைப்படுத்துக்கிறான், எப்படி நம்மளை பரிசுத்தமாக காத்துக்கொள்றதுங்கிறத நம்ம இந்த ஒவ்வொரு வாரமாக தியானிப்போம். தயவுசெய்து நீங்கள் இந்த வசனங்களை அன்பாக நான் ஆண்டவர் என் மூலம் சொல்லுகிற உபதேசங்களை அல்லது வசனங்களை நீங்கள் அன்பாக சாந்தமாக உங்களுடைய நன்மைக்காக உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும்னு நான் கெஞ்சிக்கிறேன்.
யாரையும் குற்றப்படுத்தினதே கிடையாது நான் இது வரைக்கும். இதில் அவங்க சரியானா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லியோன்னா என் நண்பர்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஒழிய அந்த டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ், யாரையும் நியாயம் இருக்கிறதோ யாரும் சரியில்லைன்னு சொல்கிறதெல்லாம் என் வேலை கிடையாது. ஆனால் நான் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்துக்கு, என் தெரிஞ்சவங்களுக்கு, இந்த தெருவுக்கு, நான் வாழ்கிற இந்த ஊருக்கு நான் எப்படி இருக்கணும், ஒரு பரிசுத்தவனாக இருக்கணும், ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் நான் இத்தனை வருஷமாக பிரயாசப்படுறேன். என்னால் முடிந்த வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால் அதில் நான் கர்த்தருடைய கிருபையினால் ஆவியான பலத்தினால வெற்றியை அடைஞ்சிட்டு வர்றேன். ஒருத்தரும் என்னையே நீ ஏன் இதில் சரியில்லை அப்படின்னு கை நீட்டி நீ எதுக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுல, வாழ்ந்துட்டு தான் போதிக்கணுங்கிறதுல நான் கர்த்தருக்கு 100% உறுதியாக இருக்கேன். கர்த்தர் எனக்கு இம்மட்டும் அதில் கிருபை செஞ்சுட்டு வர்றாரு. உங்களையும் ஆண்டவர் நீங்கள் இருக்கிற வீட்டில், குடும்பத்தில், சபையில், தெருவில் அப்படி ஒரு வாழும் பரிசுத்தமான வசனத்தின்படி நடக்கிறவர்களாக நிறுத்துவார்னு விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் உங்கள் ஜெபங்களில் என்னை நினச்சிக்கோங்க, நிதியும் சரி உங்களை நினச்சிக்கோங்க. இன்னொரு அன்பான வேண்டுகோள், உங்கள் ஜெபங்களில் உங்கள் சபைக்காக, உங்கள் சபையின் பாஸ்டர் குடும்பத்துக்காக, உங்கள் சபையின் காரியங்களுக்காக, அதை தாண்டி அதுக்கு அடுத்து தேசத்தின் காரியங்களுக்காக என்னென்ன ஜெபிக்க முடியுமோ தயவுசெய்து எல்லாத்துக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.